ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைப்பூவில் எப்படி மசாலா பால் செய்யலாம், அந்த முருங்கைப்பூ நாம் எடுத்துக்கிறனால என்னென்ன வியாதிகள் குணமாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு முருங்கை மரத்தில் இருந்து முருங்கைப்பூவை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடைகளிலும் முருங்கைப்பூ வந்து பேக்கெட்டாக விற்கிறாங்க, அதை கூட வாங்கிக்கலாங்க. முருங்கைப்பூ மசாலா பாலுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 டம்ளர் பால், காய்ச்சின பால், பசும்பால் எடுத்திருக்கேங்க. 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 2 ஏலக்காய், பனங்கற்கண்டு வந்து 2 ஸ்பூனுங்க. அப்புறம் வந்து 6 மிளகு தட்டி வச்சுருக்கேங்க. இடிகளில் போட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பேனில் வந்துட்டு நம்ம பால் வந்து 3 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோங்களா, அதை ஊற்றிட்டு அதில் வந்துட்டு ஒரு 20 முருங்கைப்பூவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைப்பூ, மஞ்சத்தூள், மிளகு, பனங்கற்கண்டு 4ஐயும் நல்லா சேர்த்தி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு பால் பொங்கி வரும். சிம்மில் வச்சுட்டே நல்லா அந்த பாலை வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த 3 டம்ளர் பால் வந்து 2 டம்ளர் பாலாக நல்லா கொதித்து சுண்டிடுங்க. அந்த முருங்கைப்பூவோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிக்கும். அந்த முருங்கைப்பூவில் இருக்கிற சாரெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த பாலில் நல்லாவே இறங்கிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்குன்னா வடிகட்டி கொடுங்க. நம்மன்னா அப்படியே குடித்தோம்னா குடிக்கும்போது அந்த முருங்கைப்பூ வந்து நம்ம வாய்க்கு வரும்போது நல்லா க்ரன்ச்சியாக குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. முருங்கைப்பூ மசாலா பால் குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். டீ காஃபி லவ்வர்ஸ் வந்து மார்னிங் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பூ மசாலா பாலை எடுத்துக்கலாங்க. காலையிலையும் எடுத்துக்கலாம், நைட்டும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. இந்த முருங்கைப்பூ பால் நம்ம குடிக்கிறனால என்னென்ன வியாதிகள் குணமாகுதுன்னு பார்த்திங்கன்னா, நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் இருக்குங்க. அப்புறம் நரம்புகள் வந்து நல்லாவே வலுவடையும். அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா மூளையோட வளர்ச்சி திறன் வந்து அதிகமாகும். நம்ம குழந்தைங்க படிக்கும்போது மறக்காமல் அதிகமாக ஞாபக சக்தி வச்சுக்குவாங்க. இந்த முருங்கைப்பூ வந்து நம்ம சாப்பாட்டில் கொடுக்கும்போது நல்லா அவங்களுக்கு வந்து ஞாபகத்திறன் வந்து அதிகரிக்குங்க. அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு லியோமைசின் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கிறனால, லியோமைசின்ங்கிற கண்டென்ட் இருக்கிறனால கேன்சர் செல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து உருவாகாமல் தடுக்கிற ஒரே சக்தி வந்து இந்த முருங்கைப்பூக்கு மட்டும்தாங்க இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் வந்து நல்ல கல்லீரலோட ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்தும். கல்லீரல் இருக்கிற எல்லா நச்சுக்களையும் வந்து சுலபமாக வெளியேற்றக்கூடிய திறமை வந்து இந்த முருங்கைப்பூக்கு இருக்குங்க. அப்புறம் மெயினாக வந்துட்டு மஞ்சக்காமலை ஜாண்டிஸ் வந்து வரவிடாமல் தடுக்குங்க. அப்புறம் வந்துட்டு இதில் கால்சியம், பாஸ்பரஸ், புரோட்டீன், புரதச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா மெயினாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறனால எலும்புகள்லாம் வந்துட்டு நல்லாவே வலுவடையுங்க. எலும்பு தேய்மானத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குங்க. அப்புறம் முருங்கைப்பூவில் வந்து விட்டமின்ஸு, எல்லா சத்துக்களும், விட்டமின் ஏபிசின்னு எல்லா சத்துக்களும் இருக்கிறனால நம்மளோட கண் பார்வைக்கு வந்து அது நல்லாவே பயன்படுதுங்க. கண்ணில் வந்து பொறை இருக்கிறவங்க, கண் பார்வை குறையிறவங்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த முருங்கைப்பூ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம கண் பார்வை நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்குங்க. இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த மசாலா டீயை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்சேக்னா கைவிடுன்னு அர்த்தம். கையை விட்டுட்டு போ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஃபோர்சேக்குன்னு அர்த்தங்க. இன்னைக்கு உமன் அஃபேர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பானு அதாயாங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் ஆஸ்கார் அவார்டு வாங்கினவங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தி படத்துக்கு பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணதுக்காகங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் யோகா டே. நம்மளோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.